இருக்கிற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேரில் ஊங்க் அப்படிங்கிற பிராண்டில் நேந்திரம் காய் யூஸ் பண்ணி ஃபோரேஜ் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறேன் நான். என் பையன் வந்து ப்ரீ மெச்சூர்ட் பேபி, கரெக்டாக பிறந்து ஒரு 10 டேஸில் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அப்போ என் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு மாமி வந்து கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஃபஸ்ட்டில் நீ வந்து இவ்வளோதான் இருக்க, அதிலேலாம் போகும்போது பசங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா அந்த நேந்திரம் காயை வந்து நீ காய வச்சு கூழ் மாதிரி காய்ச்சி கொடுமா அப்படின்ட்டு. கோவிட் ஒரு வேளை வராமல் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நானும் மார்க்கெட்டில் ஏதாவது ப்ராடக்ட் நேந்திரம் காய், ஏன்னா அந்த அளவுக்கு தான் நமக்கு பொறுமை இல்லைங்க. ஒரு நேந்திரம் காய் வாங்கி சீவி அதை காய வச்சு அரைச்சி கொடுக்குற அளவுக்கு நமக்கு இங்கே, அதாவது பிஸியாக இருக்கோன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு மறந்துடும் நாம. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வாங்கி வந்துருப்பேன். கோவிட்டுங்கனால நம்மளால வெளியே வாங்க முடியல. என்னோட நேட்டிவ் வந்து ஈரோடு, சென்னையில் தான் இருந்தேன், ஈரோடு. கோவிட் டைமில் நான் அங்கே போயிட்டேன். என் பையனுக்கு ஒரு 3 kg வெயிட் வந்ததையும் நான் ஈரோடு ஷிஃப்ட் ஆகிட்டேன். அங்கே போயிட்டு பக்கத்தில் யார் நேந்திரம் காய் வச்சுருக்காங்கன்னு வாங்கி என்னோட ஆர்வ கோளாறில் என் பையனுக்கு வெயிட் வந்துடணும், அந்த மாதிரி ஒரு ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு தார் ஃபுல்லாக வாங்கி அது எல்லாத்தையும் அரிஞ்சு காய வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தனாவே அவங்களோட ஒரு 4 years வரையில கொடுக்கலாம். அந்தளவுக்கு நிறைய ப்ராடக்ட் நிறைய வந்துருச்சு. இப்போ வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா போடும் போதே சொன்னாங்க, கொஞ்சம் சிப்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த நேந்திரக்காய் கொடுமா, ஒரு சிப்ஸு போடலான்னு. நான் 4 காய் தான் கொடுத்தேன். இல்லை என் பையனுக்கு நான் வந்து பவுடர் பண்ணணும், உங்களுக்குலாம் கொடுத்துட்டு அவனுக்கு பத்தாது அப்படின்னு 4 காய் தான் சிப்ஸ் போட கொடுத்தேன். இன்னைக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமாம். அப்போ எங்கள் அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ காய் போட்டோம்னா 1 கிலோ பவுடர் கிடைக்கும். அந்த 1 கிலோ பவுடரே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 8 to 9 months வரையிலும் கொடுக்கலாம். அப்போ எங்ககிட்ட வந்து ஒரு 3 kg பவுடர் இருந்துச்சு. அது வந்து எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, வீட்டில் எங்கள் அம்மாலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்போ சொன்னேன்ல, எனக்கு சிப்ஸ் போடுற கூட கொடுக்க மாட்டேன்னு, உன்னோட ஆர்வ கோளாறுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த நேந்திரக்காய் பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. சரி இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு 8 months இருக்கும்போது தான் மக்கள் பார்க்கவே வர ஆரம்பித்தாங்க. என் ரிலேட்டிவ்லாம் அந்த ஃபஸ்ட்டு வேவ் முடிச்சு செகண்ட் அப்போ எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அப்போ யார் யார் வீட்டில் குழந்தைங்க இருக்கோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணேன், ஜிப்லாக் கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாமே செஞ்சதை அப்படின்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அதில் எடுத்துகிட்டு போனவங்க 2-3 பேர் வந்துட்டு இது கொடுத்ததுக்கப்புறம் அவன் நல்லா சாப்பிட்றான், மோஷன் போகாமல் இருந்துச்சு, இப்போ நல்லா மோஷன் போகிறான். ஸோ அடுத்த தடவை ப்ரிப்பேர் பண்ண எனக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட டிமாண்ட், நானே ஒரு சோம்பேறி தான் செய்யறதில்ல. ஸோ என்கிட்ட ஒரு டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு என்னன்னாங்க, எங்க இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க, எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணிடுறீங்க, இதையே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணதான். நான் சொன்னேன், நாமே சென்னையில் இருக்கேம்மா, நான் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு கேட்டப்போ அவங்க நான் பண்ணுறேன், நான் இங்கே தான் ஊரில் இருக்கேன், ஸோ நான் ப்ரொடக்ஷன், அவங்க யூஎஸ்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனாங்க, நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஒரு நாளடைவில் நல்லா பிஸ்னஸ் போச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கும் சில கருத்து வேறுபாடுகள், நான் கொண்டு போகிற பிஸ்னஸ் ஸ்டைலும் அவங்க கொண்டு போகிற பிஸ்னஸ் ஸ்டைலும் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தனால அவங்க வந்து சரி இதை நம்ம தனியாகவே பண்ணிக்கலாம், யாரோ ஒருத்தர் எடுத்து பண்ணலாங்கும் போது எனக்கு தான் அந்த பிஸ்னஸில் பெருசாக ஐடியா இல்லையே. ஸோ நான் வந்துட்டு நான் மார்க்கெட்டிங்கில் தான் இருந்தேன், நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நான் பார்த்துட்டேன், ப்ரொடக்ஷன் அவங்க பார்த்துட்டாங்க. இல்லைம்மா எல்லாமே நீ அங்கேருந்தான் பண்ண முடியும், என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்ககிட்ட விட்டுட்டேன். ஒரு மாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயும் ஃபோன் பண்ணி அந்த கம்பெனி பேரை சொல்லி நான் அங்கேருந்து பேசுகிறேன்னு சொல்லி என் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். அந்த டிப்ரெஷன்லேயே கீழே விழுந்து என்னோட டெய்ல் போனில் கூட ப்ராப்ளம் ஆகி ஒரு 2 months வந்து ஃபுல் பெட் ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து என் குழந்தையோட ஏஜ் வந்து 2.5, அது வரையிலும் நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் அவனுக்கு. அப்போ அவன் வந்து ஊருக்கு அனுப்பிச்சி விட்டோம், ஏன்னா என்னால் இங்கேருந்து பார்த்துக்க முடியாதனால தம்பியை மட்டும் ஊரில் இருந்துட்டு எனக்கு இங்கே மெயிலில் வந்தாங்க, நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன், என் பெரிய பொண்ணு இருக்கா அப்படிங்கிறதுக்காக. அந்த 2 months தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ ஏன் இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்க, அது நீயே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்ல. இல்லைங்க என்னால் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்கு எடு அப்படின்ட்டு. அப்போ சரி கம்பெனி பேர் என்ன வைக்கலாம், அந்த மாதிரி திங்கிங் எனக்கு போக ஆரம்பிச்சது புதுசாக. அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, எனக்கு எங்கள் அப்பாவும் என் கூட இல்லை, எங்கள் மாமனாரும் இல்லை, அவங்க பேரை வச்சு ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். சரி அந்த 2ஐயும் வச்சு எங்கள் அப்பா பேர் நடராஜன், மாமனார் பேர் சண்முகம்,
அவங்க 2 பேர்த்தையும் வச்சு நட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேர் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அப்புறம் அந்த டைமில் வந்து நிறைய பிஸ்னஸ் பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா என்னெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. அப்போ ஓகேங்க, கம்பெனி பேரில் ப்ராடக்ட் கொடுக்கக்கூடாது, கம்பெனிங்கிறது ஒன்று இருக்கணும். இதில் வந்து நிறைய பிராண்டை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணேன். அதாவது புதுமையாக